ஓம் முருகா போற்றி. நான் உங்களுடைய வாக்குச்சித்தன் வருண். 24வது நாள் தைப்பூச விரதம் இன்று. 3 வகையான கர்மங்கள் இருக்குங்க. அந்த கர்மங்களோட நம்மளுடைய உயிர் நேரடியான தொடர்புல இருக்கு. அந்த கர்மம் அப்படின்றது நாம செய்த வினைகள், பிறகு நம்ம உயிருக்கு தொடர்புபட்ட வினைகள், இதுதான் கர்மங்கள். சஞ்சித கர்மான் முதல்ல சொல்லுவோம். சஞ்சிதம் அப்படின்றது ஜென்ம ஜென்மமா நீங்க உடல் எடுத்த காலத்திலிருந்து நீங்க யாருன்னு உணர்ற உடல்ல இருந்து வச்சுக்கோங்களேன். ஒரு விலங்கா இருக்கும்போது நீங்க யாருன்னு உணர்ந்திருக்க முடியாது. ஸோ மனித உடல் எடுத்ததிலிருந்து நீங்க செஞ்ச செயல்கள் ஜென்ம ஜென்மமா அதுல தொடர்ந்து வரும். இதுல நீங்க மொத்த தொடர்புடையதானா இல்ல, உங்க உயிர் உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு தொடர்புடையது, அவங்களுடைய உயிர் அவங்களுடைய தாய் தந்தைக்கு தொடர்புடையது. அவங்களுடைய வினைகளும் இதுல பயனா வந்து நிற்கும். நீங்க போன பிறவில செஞ்ச வினையும் இதுல வந்து கலந்திருக்கும். இதுதான் இங்க நல்லா புரியுற மாதிரி சொன்னா, ஜென்ம ஜென்மமா தொடர்ந்து வர்ற கர்மம். நல்லது செஞ்சிருந்தாலும் தீவினை செய்திருந்தாலும் இதுல முன்பிறவியில நம்மோட வாழ்ந்தவர்களும் பயணம் பண்ணுவாங்க. ஒரே மாதிரி தான் இந்த பிறப்புகள் இருக்கும். ஒருவேளை சில பேர் மாறி போயிட்டாலும் அதே மாதிரி மறு அமைப்பு வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இதுல அடுத்தது பிராரப்த கர்மம். இதுல இருந்து ஒரு வினை வெளியே வந்திருக்கும். இந்த பிறவிகளை நீங்க எதையாவது ஒரு விஷயத்தை அடைய வேண்டியது இருக்கும். ஒரு ஆன்மா முன்னேறி வரும், பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு. அந்த அடுத்த லெவல் முன்னேற்றம் என்னன்றது தான் இந்த பிராரப்த கர்மம். இதெல்லாம் தாண்டி ஆகாமிய கர்மம் ஒன்று இருக்கு. ஆகாமியது இந்த பிறவியில உயிரெடுத்த பிறகு நம்மளுடைய அறியாமையில, நம்ம வாழ்வியல் சுழற்சியில நம்ம மற்றவங்களை பார்த்து கத்துக்கிறது, ஒப்பிட்டு கத்துக்கிறது, பொறாமப்பட்டு கத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். 3 வகையான கர்மங்கள் தான் இருக்கு. இதை ஒரு மனித பிறவி கடந்து ஆகணும். சித்தன் வாக்கு, சிவன் வாக்கு,